जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண ஞானியும் வினைப்பயனும் தொடர்கிறது. எல்லா மார்க்கக்காரர்களும் படிக்கும் கீதையில் சராசரி மனுஷியனின் லெவலில் திருப்தியாக ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதால் ஞானி விஷயத்தில் பிராரப்தத்தை ஒப்புக்கொண்டார் என்றும், ஞானத்திலே விசேஷ பற்றுள்ளவர்களுக்கேயான விவேக சூடாமணியில் உள்ளதை உள்ளபடி சொன்னார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி பற்றுள்ளவர்கள் அவர்களாகவே ஞான விசாரத்தால் ஞானிக்கு ஏன் சரீர யாத்திரை இருக்க வேண்டும், அது பிராரப்தமில்லை என்றால் வேறு என்ன காரணத்துக்காக என்று கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார் என்று சொல்லலாம். ஆனால் நான் இப்போது எல்லா ஜனங்களுக்கும் இதை சொல்லிவிட்டேனே, உங்களை எல்லாம் நீங்களே ஞானியாகி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தப்பாகிவிடுமே. நிறைய கர்மா பக்தி பண்ணி அப்புறமே ஞான விசாரத்துக்கு போங்கள் என்றல்லவா பல்லவி பாடிக்கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு விதத்தில் சமாதானம் சொல்கிறேன். ஞானிக்கும் ஞானம் வந்தபின், அதாவது அத்வைத சித்தி ஏற்பட்டுவிட்டபின், ஏன் சரீரம் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் நம் பார்வையிலாவது வாழ்க்கை என்று ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விதமான சமாதானம் சொல்லி பார்க்கிறேன். ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் லோகத்தில் என்ன கஷ்ட சுகம் லாப நஷ்டம் வந்தாலும் அதொன்றுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஆத்மானந்தத்தில் இருக்கலாம் என்பதுதானே சாஸ்திரம். இது நிஜந்தானா என்று தெரிய வேண்டுமானால் அப்போது ஞானம் அடைந்தவன் இந்த லோகத்தில் இருந்து கொண்டு இப்படி காட்டினால்தானே நிரூபணமாகும். அதற்காகத்தான் ஞானியையும் ஈஸ்வரன் லோகத்தில் இருக்க வைத்திருக்கிறான் என்கலாம். நம்மை தலை தெறிக்க பண்ணும் எத்தனை புகழ் வந்தாலும், நம்மை தலை தூக்க ஒட்டாமல் பண்ணும் எத்தனை இகழ் வந்தாலும், நாம் தோளை தட்டிக்காட்டும்படியான எத்தனை ஆரோக்கியம் இருந்தாலும், அல்லது நாம் பயந்து இடிந்து போய் விழும்படியான எத்தனை கோரமான வியாதி வந்தாலும், இன்னும் பல தினுசான இன்ப துன்பங்களில் எது நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக சாந்தியுடன் நிச்சலனமாக ஏற்றுக்கொள்வதே ஆத்மநிலை என்பது ப்ரூவாக வேண்டுமானால் அதற்கு ப்ரூஃபாக ஞானிகள் லோகத்தில் இருந்து காட்டினால் தானே முடியும். அத்வைத மோட்சம் இகத்திலேயே பெறக்கூடியது. அதற்கு இகபர வித்தியாசமில்லை என்றபின் அதை நம் பார்வையில் இகமென்று தெரிகிற லோகத்திலேயே இருந்து கொண்டு ஒரு ஞானி அனுபவித்து காட்டினால் தானே சரியாயிருக்கும். ஞானம் வந்தவுடன் ஒருவனுடைய சரீரம் அற்றுப்போய்விட்டதென்றால் இகத்திலே ஞானத்தோடு இருக்க முடியாது. அதாவது ஞானத்துக்கு இகம் என்கிற ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்றல்லவா ஆகிவிடும். இன்னொரு காரணமும் சொல்லலாம். ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்வதற்காகவே, அவர்களுக்கு உத்தமமான வாழ்க்கை பண்புகளை உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காகவே ஈஸ்வரன்தான் ஞானிகளை லோகத்திலே கருவி மாத்திரமாக வைத்து அவர்கள் மூலம் தன்னுடைய இந்த சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான் என்று சொல்லலாம். வசந்த காலம் எப்படி ஒரு சொந்த உத்தேசமும் இல்லாமல் லோகத்தில் பசுமையையும் செழிப்பையும் ஏற்படுத்தி கொண்டு போகிறதோ, அப்படி ஞானியும் லோகத்தில் ஹிதத்தை தன் உத்தேசமில்லாமலே ஏற்படுத்தி கொண்டு போகிறான். தான் சம்சாரத்தை தாண்டியதோடு பிரத்தியாரையும் ஒரு ஸ்வயநல காரணமும் இல்லாமல் தாண்டவிக்கிறான் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். குறிப்பு: விவேக சூடாமணி ஸ்லோகம் 37. சொல்லழகும் மிக்கது. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்த வல்லோக ஹிதம் சரந்தஹ தீர்ணாஹ ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹோது நான்யானபி தாரயன்ஹ. இப்படி பிறரை உயர்த்துவதற்காக ஒரு ஞானி இருப்பது அவனுடைய உத்தேசத்தினால் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு எந்த விதமான உத்தேசமும் இல்லை. பின்னே இது மாதிரி எப்படி நடக்கிறதென்றால் அவன் அப்படி இருக்க வேண்டுமென்று ஈஸ்வரன் உத்தேசம் பண்ணுவதால்தான். சம்சாரத்தை தாண்டுவதில் முதல் அங்கமான தர்ம வாழ்க்கைக்கு ஐடியலாக கூட ஒரு ஞானியை ஈஸ்வரன் இருக்க பண்ணுவதுண்டு.
ஜனகர் அப்படித்தான் இருந்தார். ஜனங்களுக்கு புரிபடுவதான தர்மங்களையே ஞானியும் செய்து காட்டுகிறான் என்று பகவானும் சொல்லி இருப்பதை பார்த்தோம். ஆக கூடி ஞானிக்கு ஸ்வய உத்தேசம், உத்தேசிக்கும் மனஸ் எதுவும் இல்லாத போது அவனாக தர்மம் அதர்மம் என்று நினைத்து எதையும் பண்ணுவதும் இல்லை, விடுவதும் இல்லை. அவனை ஈஸ்வரனே கருவி மாத்திரமாக காரியம் பண்ண வைக்கும் போது லோகஹிதத்துக்காக, லோகத்தின் ஞான உயர்வுக்காக அல்லது லௌகீக தர்மத்துக்கும் கூட ஒரு ஐடியலாகத்தான் இருக்க செய்கிறான். ஆகையால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஞானி அதர்மத்தை, கெட்டதை, பாபத்தை பண்ண இடமில்லை. ஆனபடியால் தர்மா தர்மம், புண்ணிய பாபம், நல்லது கெட்டது ஞானிக்கு இல்லை என்பது ஒரு தத்துவமாக இருப்பதுதானே ஒழிய, இதனால் நடைமுறையில் ஒரு ஞானி அதர்மமும் பாபமும் கெட்டதும் பண்ண இடம் கொடுத்து போவது என்பதே இல்லை. அவனுக்குள்ளே இந்த எதுவும் ஒட்டாது என்பதால் அவன் இவற்றில் தப்பாக இருக்கிறவற்றின்படி வெளியிலே நடக்கிறான் என்று அர்த்தம் ஆகவே ஆகாது. எனவே அத்வைத சித்தாந்தமானது அதர்மம் முதலானவற்றுக்கு ஹேண்டில் கொடுத்துவிடும், அதர்மத்தை ஈஸியாக எடுத்துக்கொள்ள பண்ணிவிடும் என்று குற்றம் சொல்வது நிஜமான சாதகர்களுக்கான புஸ்தகங்களை அப்படி இல்லாதவர்கள் படித்து தப்பர்த்தம் செய்து கொள்வதன் விளைவுதான். தர்ம சங்கடமான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு. அப்போது பொதுவிலே ஒரு தர்மத்தை, நல்லதை நிலைக்க பண்ணுவதற்காகவே ஒருத்தர் அதர்மமாக ஒன்று செய்ய நேரிடும். அம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் அப்படிப்பட்ட அதர்மங்கள் ஒரு ஞானியை தாக்காது என்பதால் அவனை கொண்டு அதை செய்து பொது க்ஷேமத்தை உண்டாக்குவதும் உண்டு. மகாபாரத யுத்தத்தில் மகா ஞானியான கிருஷ்ண பரமாத்மா இப்படித்தான் பல செய்து ஜெரித்து கொண்டார். எப்போதாவது இம்மாதிரி நடப்பதை வைத்து இது ஞானிகளுக்கு மட்டுமில்லாமல் அத்வைதத்தில் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஜெனரல் ரூலாகிவிடும் என்று குறை சொல்வது நியாயமே இல்லை. முதலிலே அதர்மத்தை போக்கிக் கொண்டு அப்புறம், ரொம்பவும் அப்புறம்தான் தர்மத்தை விடும்படி அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது. ஞானியும் வினைப்பயனும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.